ஹாய், இன்றைக்கான ஸ்பெஷல் என்னன்னா ஸ்வீட் பூரி உள்ளாடி ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் உள்ளாடி எதுவுமே தெரியாது பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் ரவை போட்டு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கோகனட் ஆயில் விட்டு அப்படியே கலந்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை போட்டு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காயை கொஞ்சம் ட்ரை ஆனதும் இப்போ 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு கலந்து உடனே எடுத்துருங்க. இல்லைன்னா சுகர் கரைஞ்சிரும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே போல் உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சு சப்பாத்தி தேய்க்கிறது போல் தேய்ச்சி கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போது எல்லா மாவும் ரெடி ஆனதும் கையில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உள்ளாடி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே போல் அப்படியே பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் இதே போல் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிச்சுட்டு திருப்பியும் கொஞ்சமாக மாவு போட்டு அது மேலே வச்சு சப்பாத்தி கட்டையால் அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. பூரிக்கு தேய்க்கிறது போல் திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சிருங்க. உள்ளாடி இருக்கே ஸ்டஃபிங் வெளியே வந்துருங்கன்னு பயிர வேண்டாம். மெதுவாக திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போது எல்லா மாவும் இதே போல் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பஃபியாக வருதுன்னு. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பூரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பூரி செய்து முடிச்சாச்சுன்னா நம்ம பிச்சு பாருங்கள். உள்ளாடி நம்ம வச்சுருக்க எந்த ஸ்டஃபிங்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப